தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி ஆட்சியா? திருமாவுக்கு திமுகவின் மூக்கடைப்பு. கூட்டணி ஆட்சியா? திருமாவுக்கு திமுக மூக்குடைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் திருமாவளவன் ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருந்தார். பின்பு நீக்கிவிட்டார். மீண்டும் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் விசிகாவின் கோரிக்கை என்று அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் தவறில்லை என்று சொல்லியிருந்தார். திருமாவளவனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்தது. மத்தியில் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துள்ளது. திருமாவளவன் கேட்பதில் தவறில்லை என்று ராஜா தெரிவித்திருந்தார். ஆனால் அதிமுக கதவை சாத்திவிட்டது. அதிமுகவுடன் விசிக கூட்டணி வைக்கலாம், ஆனால் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று ஜெயக்குமார், செல்லூர் ராஜு ஆகியோரை விட்டு எடப்பாடி தெளிவாக தெரிவித்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் திமுகவும் மூக்குடைப்பு கொடுத்துள்ளது திருமாவுக்கு. அதாவது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் செய்தியாளர்கள் கருணாநிதியிடம் கேட்டபொழுது, கூட்டணி ஆட்சி அமைப்பீர்களா என்று கேட்டபொழுது கருணாநிதி கூறினார், தேர்தலே நடைபெறவில்லை, இன்னும் வாக்குப்பதிவே முடியவில்லை, அதற்குள் கூட்டணி ஆட்சியா என்று கேட்கிறீர்கள். முதலில் வாக்குப்பதிவு முடியட்டும், முதலில் பிள்ளை பிறக்கட்டும், அப்புறம் பெயர் வைப்போம். வாக்குப்பதிவு முடியட்டும், வாக்கு எண்ணிக்கை முடியட்டும். திமுக தனித்த ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்பது பற்றி தேர்தலுக்கு பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறினார். பொதுவாக ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றால் அது கூட்டணி ஆட்சி அமைக்க விரும்பாது, தனித்து ஆட்சி அமைக்கும். ஆனால் அறுதி பெரும்பான்மைக்கு போதிய அளவு கிடைக்காவிட்டால் கூட்டணி கட்சியின் உறுப்பினர்களை அமைச்சரவையில் சேர்த்து அமைச்சரவை அமைக்கும். இது தவிர்க்க முடியாதது. ஆனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் அப்படி கூட்டணி அமைச்சரவை அமைந்தது கிடையாது. இதை கருணாநிதி தெளிவாக கூறினார். ஆனால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. 118 தொகுதிகள் பெற வேண்டும். ஆனால் 22 தொகுதிகள் குறைவாக பெற்றது. 96 தொகுதிகள் தான் பெற்றது. ஆக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் திமுக தனித்து ஆட்சி அமைத்தது. ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி திமுக அமைச்சரவைக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறிவிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்துவிட்டன. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி வேறு வழியில்லாமல் தாங்களும் வெளியிலிருந்து ஆதரவு என்று தெரிவித்துவிட்டனர். அறுதி பெரும்பான்மை பெறாமலேயே திமுக 5 ஆண்டு காலம் தனித்து ஆட்சி அமைத்தது. கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினும் தெளிவாக கூறினார். அதாவது 1980ஆம் ஆண்டு 234 தொகுதிகளில் சரிசமமாக திமுக, காங்கிரஸ் போட்டியிட்டன. கூட்டணி ஆட்சி என்று தேர்தலை சந்தித்தது. ஆனால் தேர்தலில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது. இதனை குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி தத்துவத்தை மக்கள் ஏற்கவில்லை என்று தெளிவாக கூறினார். ஆனால் தற்பொழுது திருமாவளவன் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கிறார். ஆக முந்தைய காலத்தில் கருணாநிதி பேசியதையும் மு.க. ஸ்டாலின் பேசியதையும் திமுகவினர் அந்த வீடியோக்களை வைரலாக்கி பதில் சொல்லி வருகின்றனர் திருமாவளவனுக்கு. அது விசிகாவினருக்கு மூக்குடைப்பு கொடுத்து வருகின்றனர் திமுகவினர். கடந்த காலத்தில் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக கருணாநிதியும் மு.க. ஸ்டாலினும் பேசியவற்றை விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு பதிலாக திமுகவினர் அந்த வீடியோக்களை அனுப்பி வருகின்றனர். திருமாவளவன் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏற்கிறது. 2வது கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது. நேற்றைய தினம் கூட கார்த்தி சிதம்பரம், சிவகங்கை எம்பி சொல்லுகிறார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, காங்கிரஸ் கட்சியினருக்கு அமைச்சர் பதவி என்று நான் கேட்டேன். அந்த துணிச்சல் மற்ற நிர்வாகிகளுக்கு இல்லை என்று அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியும் அமைச்சர் பதவியை எதிர்பார்க்கிறது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எதிர்பார்க்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்துள்ளது. ஆனால் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தயார் இல்லை. ஆட்சியே போனாலும் கூட கிடையாது, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம், அதுதான் திமுகவோட கொள்கை.
ஆக கருணாநிதி ஸ்டாலின் இந்த கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக கூட்டணி ஆட்சிக்கு எதிராக அவங்க பேசின அந்த வீடியோக்களை திமுகவினர் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு அனுப்பி மூக்குடைத்து வருகின்றனர்.